வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதுக்குரிய ஆன்சர் கீ, அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ வந்து செக் பண்ண போகிறோம். ஜிகே கொஸ்டின், மேக்ஸு அதில் வர கொஸ்டின்ஸ்னால் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் பியில் இருக்க 26லேருந்து 65 வரைக்கும் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் வந்து மூளையின் அடிப்பகுதி, அட் த பேஸ் ஆஃப் பிரைன். ஓகேங்களா? பிட்யூட்டரி கிளாண்ட் சிச்சுவேட்டட் இன் அட் த பேஸ் ஆஃப் பிரைன். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் வந்து மூளையின் அடிப்பகுதி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேவ்ஸ் ஜெனரேட்டட் பை எர்த்குவாக் அண்ட் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ்? ஓகேங்களா? நிலநடுக்கம் மற்றும் கடலடி நிலச்சரிவுகளால் ஏற்படும் பேரலையின் பெயர் என்ன? அப்போனா சுனாமி. நம்மளுக்கு தெரியும் சுனாமி. ஆப்ஷன் சி, சுனாமி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெடிசினல் பிளான்ட் இஸ் யூஸ்டு டு கியூர் டு காஃப் அண்ட் கோல்டு? அதாவது பின்வரும் மருத்துவ தாவரங்களில் எது இருமல் மற்றும் சளியை குணப்படுத்த உதவுகிறது? இருமல் மற்றும் சளிக்கு உதவுவது துளசி. எல்லாமே கோல்டு பிடிச்சிருந்தாலும் சரி, காஃப்னாலும் சரி, துளசி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ துளசி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஒரு மருத்துவ தாவரம். இது இருமல் மற்றும் சளியை குணப்படுத்த உதவுகிறது. இப்போது நெல்லிக்காய், வேம்பு வந்து கிருமி நாசினி, மஞ்சளும் கிருமி நாசினி. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, அயோடின் அது கொடுக்கக்கூடியது. ஸோ இருமல் மற்றும் சளிக்கு உதவுவது துளசி தான். ஆப்ஷன் டி, துளசி. நெக்ஸ்ட்டு, விச் டிசீஸ் இஸ் caused due to the deficiency of iron? கீழ்கண்ட நோய்களில் எந்த நோயானது இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது? ரிக்கட்ஸ் கிடையாது, காட்டன் கிடையாது, அனிமியா தான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து இருக்க ஆஸ்ட்ரியோமலேசியாவும் கிடையாது. ஸோ இரத்தச்சோகை, அனிமியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடியது. விச் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த growth ஆஃப் த பாடி? கீழ்கண்டவற்றுள் எந்த ஊட்டச்சத்து உடல் வளர்ச்சிக்கு தேவையானதுன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப தேவை. புரதங்கள் தான் நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ கீழ்கண்டவற்றுள் எந்த ஊட்டச்சத்து உடல் வளர்ச்சிக்கு தேவையானதுன்னா ப்ரோட்டீன்ஸ், புரதங்கள். ஆப்ஷன் ஏ. விட்டமின் சி டிஃபிஷியன்சி காசஸ், அதாவது விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஈறுகளில் இரத்த கசிவு. விட்டமின் சி வந்து ஈறுகளில் இரத்த கசிவு காரணம், அதாவது விட்டமின் சி காரணமாக, குறைபாட்டின் காரணமாக தான் ஈறுகளில் இரத்த கசிவானது ஏற்படுது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. -100 -0 + 100 = இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கேன்சல் பண்ணணும். ஸோ -100 -0 பார்த்தீங்கன்னா ஆன்சர் -100 தான் வரும். ஓகேங்களா? ரெண்டுமே ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ -100, இங்கிட்டு -100, இங்கிட்டு +100. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் 0 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி, 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். One of the sides and the corresponding height of the parallelogram are 12 meter and 8 meter respectively. Find the area of the parallelogram. ஓகேங்களா? அப்போ அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவு கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா போட்டு நாம் கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக B/H தான் நினைக்கிறேன். ரெண்டே பேருக்குனால ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா B/H. 12 × 8 வந்து 96 தானே. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 96 சதுர மீட்டர், 96 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 8 436 to the nearest hundreds. 8 436 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு, அதாவது 8436 தான் அது. இதை 100களுக்கு முழுமைப்படுத்தணும்னா 100 ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்க 1களையும் 10களையும் மட்டும் நம்ம 0 ஆக்கினா போதும். அப்போ 8400. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 8400. ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 8436. நான் அதை 8436ன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அதை 8436 into the nearest 100. 8436 100களுக்கு முழுமைப்படுத்தினால் 8400. டிசீஸ் ஸ்ப்ரெட் பை
கான்டமினேட்டட் வாட்டர், அதாவது அசுத்தமான நீரால் பரவும் நோய். ஓகேங்களா, அசுத்தமான நீரால் பரவும் நோய் வந்து காலரா. ஆப்ஷன் ஏ காலரா இஸ் த கரெக்ட் ஆன்சர். விட்டமின் சி ப்ரெசன்ட் இன், விட்டமின் சி காணப்படுவது ஆரஞ்சில் தான் விட்டமின் சி காணப்படும். ஸோ அந்த பல்லீறுகள், இரத்த கசிவு விட்டமின் சியால் ஏற்படக்கூடியது. ஸோ அதை குணப்படுத்தணும் ஆரஞ்சு ஃப்ரூட் வந்து நிறைய எடுத்துக்கணும். நேச்சுரல் இண்டிகேட்டர் இஸ், இயற்கை நிறங்காட்டி என்பது மஞ்சள், டர்மரிக். ஓகேங்களா, நேச்சுரல் இண்டிகேட்டர் இஸ், இயற்கை நிறங்காட்டி வந்து மஞ்சள். The term WHO refers, WHO என்பதன் விரிவாக்கம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ ஆப்ஷன் பி உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். Vomiting or loose motions result in loss of water and gas salt imbalance in the body is commonly known as. வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நமது உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை சீரற்று போகிறது. இதற்குரிய காரணம் வந்து இம்பேலன்ஸ் அண்ட் டைஹைட்ரேஷன், ரெண்டுமே போத் தான் ஆன்சர். சமநிலையின்மை, அதிக நீர் வெளியேற்றம், இரண்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தா டேஸ் இஸ் த யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். டேஸ் என்ற கருவி வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். டேஸ் இஸ் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். டேஸ் என்ற கருவி வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறதுனா வெப்பமானி. ஓகேங்களா, த மேஜர் கேசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா ஆர், இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கான முக்கிய காரணம் ஸோ பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் அஃப்ளூயன்ஸ், சவேஜஸ், ஆல் தி அபவ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே தான். நகரமயமாதல், தொழிற்சாலை கழிவுகள், கழிவு நீர், இது எல்லாமே வந்து நீர் மாசடைதலுக்கு முக்கிய காரணம். ஸோ மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் தி அபவ். ஹூ அப்பாயிண்டட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகிறார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் தான் தேர்தல் ஆணையர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு A and B together can do a piece of work in 60 days and A alone can do it in 48 days. How long will B take in complete the work? அதாவது A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 டேஸில் முடிச்சிடுறாங்க. A வந்து தனியே வந்து வேலையை வந்து 48 நாட்களில் முடிப்பாங்கன்னா B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நாளில் செய்கிற வேலை அப்போ 1/16 வரும் நம்மளுக்கு. A மட்டும் தனியாக வந்து ஒரு நாளில் பார்க்குற வேலை 1/48 வரும். B தெரியாது. ஸோ 1/Bன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1/Aவையும் 1/B, அதாவது 1/48ஐயும் ப்ளஸ் 1/B ஆட் பண்ணால் ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் சொல்லுவாங்க, அந்த 1/16 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1/B வேணும்னா 1/16லேருந்து என்ன பண்ணணும், 1/48 நம்ம என்ன பண்ணணும், 1/48 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 16 இங்கே 48 வரும். ஸோ நம்ம அதை பண்ணினோம், ஆன்சர் வந்து 24 கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், 1/16லேருந்து 1/48 மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 24 days இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24 நாட்கள் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இன் 85.073 இஸ், அதாவது 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 3 வந்து லாஸ்ட்டில் இருக்குது, பாயிண்ட்டுக்கு 3. இப்போ 8க்கும் 5க்கும் கேட்டாங்கன்னா 5 வந்து 1ஸில் இருக்குது, 8 வந்து 10ஸில் இருக்குது, அதாவது 1 10 இருக்குது. ஆனால் நம்ம 0க்கு அப்புறம் பார்க்குறோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து 10ல் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது 100ல் 1, அதுக்கடுத்து இருக்கிறது 1000ல் 1. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் தான் இருக்குது. ஸோ 1000ல் 1, thousands அப்படின்னு தான் ஆன்சர். டி, ஆப்ஷன் டி, thousands, 1000ல் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு அட் எ பாயிண்ட் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் இஸ், அதாவது ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் வந்து 180 டிகிரி. டைஃபாய்டு இஸ் கேஸ்டு பை, டைஃபாய்டு எதனால் உண்டாகினா சால்மோனல்லா டைஃபினால் தான் டைஃபாய்டு வந்து ஏற்படுது. ஸோ டைஃபாய்டு ஏற்படுத்தும் பாக்டீரியா வந்து சால்மோனல்லா டைஃபி. ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ், இரும்பு துருப்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றம். இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றமே. ரெண்டு சேர்றப்போ ஒரு எஃபெக்டிவாக நம்மளுக்கு ஒன்று நடக்குதுன்னா அது ஒரு வேதியியல் மாற்றம். ஸோ இரும்பு துருப்பிடிக்கணும்னா ஆக்சிஜன் ப்ளஸ் H2O ரெண்டுமே வேணும். ஸோ ரெண்டும் இரும்போட ரியாக்ட் ஆகி தான் நம்மளுக்கு இரும்பு துருப்பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு வேதியியல் மாற்றம்னு சொல்கிறாங்க. டிசீஸ் கேஸ்ட் பை வைரஸ், வைரஸினால் உருவாகும் நோய். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கால்ரா, டெட்டனஸ், காமன் கோல்டு, டைஃபாய்டு. ஓகேங்களா, இதில் வந்து எது
வைரஸினால் உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட். காலரா, டெட்டனஸ், டைஃபாய்டு மூணுமே பாக்டீரியாவில் தான் ஏற்படும். ஸோ ஒரு காமன் கோல்டு சாதாரண சளி என்பது கரெக்டான ஆன்சர். ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரிவால்யூஷன்? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். எல்லாருக்கும் தெரியும். ஸோ பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். ஆப்ஷன் ஏ. Which are the group of children has right to have compulsory and free education according to RTA Act in India? கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி. 6 to 14 years child. ஓகேங்களா. The number of the days in W weeks in அதாவது W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஸோ வாரங்களின் எண்ணிக்கை தெரியாது. ஸோ அது வந்து W சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் வந்து 7 days இருக்கும். ஸோ 7 × W தான் எனக்கு ஆன்சர். அப்போ 7W. ஆப்ஷன் டி 7W இஸ் த கரெக்ட் ஆன்சர். த அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் 25 to 35 இஸ் 25 to 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை. ஸோ மேல் எல்லைன்றப்போ லாஸ்ட் நம்பர் தான். 35 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 35. டிஸ்கவுண்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் டேஷ் டு கெட்டிங் செல்லிங் ப்ரைஸ். தள்ளுபடி டேஷிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறதுனா குறித்த விலை. ஓகேங்களா. குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி கழிச்சாதான் நம்மளுக்கு விற்பனை விலை வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீரியட் ஆஃப் The period of reproductive maturity lies between the ages 11 to 19 years refers to. ஓகேங்களா. இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலமான 11 முதல் 19 வயது வரை உள்ள பருவத்தை எவ்வாறு சொல்லுவாங்கன்னா வளரிளம் பருவம். ஓகேங்களா. அடல்டென்சன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, வளரிளம் பருவம். விச் ஒன் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் சோவிங் சீட்ஸ்? அதாவது கீழ்கண்டவற்றில் விதை விதைத்தலின் எளிமையான முறை வந்து 3மே தான். விதைக்கும் கருவி இல்லை ஊன்றுதலில் கைகளால் விதைத்தல் 3மே வந்து சிம்பிள் மெத்தட் தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ்? வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் உலகிலேயே முதல் இடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இது பனானாக்கும் மேங்கோஸ்க்கும் 2 உற்பத்தியிலுமே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியா தான். விச் இஸ் த 4th planet ஃப்ரம் த சன்? இந்த கோளானது சூரியனிலிருந்து 4வது அமைந்துள்ளது. அப்போ புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஸோ மார்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. ஆப்ஷன் பி செவ்வாய். யூனிவர்சல் சால்வெண்ட் இஸ் சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர். வாட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் காம்பவுண்ட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக் பீசஸ்? எந்த சேர்மம் சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறதுனா கால்சியம் கார்பனேட். சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுவது வந்து கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு தெரியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதமர் ஆஃப் ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர். குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்? உயர் நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு வந்து 62. ஓகேங்களா. 62 வயசு வரைக்குமே அவங்க வந்து இருக்கலாம் நீதிபதியாக. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவாங்க. Which gold was worshipped in the highly region of குறிஞ்சி? குறிஞ்சி திணைக்குரிய முக்கிய கடவுள். குறிஞ்சி வந்து முருகன் தான். ஃபஸ்ட்டு திணை தான் குறிஞ்சி திணை. அதோட காட் வந்து முருகன். ORS கண்டெய்ன்ஸ் அதாவது வாய்வழி நீரேற்ற கரைசலில் அடங்கியுள்ளவை பார்த்தீங்கன்னா உப்பு, சர்க்கரை மற்றும் நீர். ஓகேங்களா. ORS கண்டெய்ன்ஸ் சால்ட், சுகர் அண்ட் வாட்டர். Which one of the following medicine is known as queen of medicine? கீழ்கண்டவற்றில் எந்த மருந்தாவது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது? பென்சிலின். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பென்சிலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 10 + 17 / 3. ஸோ ஃபஸ்ட்டு 10 + 17 பண்ணிங்கன்னா 27 / 3னா 9 3s are 27. ஸோ 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9. ஆப்ஷன் பி 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே, நம்ம இதுக்குரிய எல்லா கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துட்டோம். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எதுனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதாதவங்களுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அடி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.